Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to divide two numbers. கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதுல டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். The arithmetic division operator, that is forward slash, is used for division operation. So division operation perform பண்றதுக்கு நம்ம arithmetic division operator, that is forward slash use பண்ண போறோம். This forward slash divides a left hand operand by right hand operand and gives the quotient. இந்த division operation ரெண்டு operand divide பண்ணி அதுல இருந்து நமக்கு quotient output ரிட்டர்ன் பண்ணும். So example, left hand operand, then ஒரு forward slash, then ஒரு right hand operand. The left hand operand is also known as dividend and right hand operand is also known as divisor. So இப்போ நம்ம dividend அப்படின்னு ஒரு input variable எடுத்துக்கிறோம், then divisor அப்படின்னு ஒரு input variable எடுத்துக்கிறோம். So ரெண்டு நம்பரை ரீட் பண்ணி இந்த ரெண்டு வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். Then forward slash யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்றோம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை quotient அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்றோம். இதுல டிவைடன் அப்படின்னா என்னன்னா the number that is being divided. எந்த நம்பரை நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோமோ அதுதான் டிவைடன். நான் இப்ப இதுல 16 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Then divisor அப்படின்னா என்னன்னா the number that it is being divided by. எந்த நம்பரை கொண்டு நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம். நான் இப்போ 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Then quotient அப்படின்னா the result of the division operation. So 16 divided by 2, answer வந்து 8. So in this example, the user is asked to enter two integers using input statement. So ஒரு input statement யூஸ் பண்ணி ரெண்டு இன்டிஜர் நம்பரை என்டர் பண்ண சொல்லி யூசர்ட்ட கேட்க போறோம். Then these two integers are stored in variables dividend and divisor respectively using input statement. So input statement யூஸ் பண்ணி அந்த ரெண்டு இன்டிஜரை நம்ம ரீட் பண்ணிட்டு அதை dividend, divisor அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். Then these two numbers are divided using the arithmetic division operator, that is forward slash, and the result is stored in the variable quotient. So நம்ம ரீட் பண்ண அந்த ரெண்டு நம்பரையும் இப்போ forward slash யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை quotient அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். Finally, the print statement is used to display the quotient to the screen. So லாஸ்டா ஒரு print statement யூஸ் பண்ணி நம்ம டிவிஷன் ஆபரேஷன் வந்து கிடைச்ச ரிசல்ட் quotient-ஐ இப்போ அவுட்புட்ல கொண்டு பிரிண்ட் பண்ண போறோம். So that's all about the logic. இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் a hash symbol in Python. ஸோ பைத்தான் லாங்குவேஜில் ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் கமாண்ட் லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது இக்னோர் பண்ணிடும். ஸோ கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் டு டிவைட் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை டிவைட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு இன்புட் வேணும். ஸோ அந்த இன்புட்டை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த இன்புட் நம்பர்ஸ், இன்புட் நம்பரை ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜில் இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. So இந்த input method நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ a string representing a message before the input. அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும்.
இப்படி கொடுத்தோம்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்ப்ளே ஆகும். அது டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். So whatever you enter as input function convert it into a string. நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ என்டர் அன் இன்டிஜர் வேல்யூ, ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு a string. நம்ம ஒரு இன்டிஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டிஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல int அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. திஸ் int மெத்தட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்டிஜர் நம்பர் ஃப்ரம் எ ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்ட்ரிங் லிட்ரல்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டிஜரை ரீட் பண்ணலாம் அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis, தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. எக்ஸாம்பிள், int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், int ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இந்த int ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேம்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள், a ஈக்குவல் டு int அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் என்டர் எ நம்பர் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனவுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். int ஃபங்க்ஷன் அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை int ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். தென் இப்போ மெசேஜ் கொடுக்குறேன், என்டர் த டிவைடெண்ட். ஸோ என்டர் த டிவைடெண்ட் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தென் parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த டிவைடெண்ட் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். நம்ம ஒரு இன்புட்டை கீபோர்ட்ல இருந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ற இன்புட் வந்து இப்போ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகும். நமக்கு இன்டிஜர் டைப் டேட்டா தான் வேணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலா ஒரு க்ளோஸ் parenthesis போட்டு int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிரும். அது ஒரு வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்றதுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் வந்து டிவைடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், என்டர் த டிவைடெண்ட். நம்ம இப்போ ஒரு இன்புட் கொடுக்கணும், நான் 16 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் இப்போ ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி டிவைடெண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சிமிலர்லி நம்ம இப்போ டிவைசரை இன்புட்டா ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் டிவைசர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். தென் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு சேம் சின்டாக்ஸ் தான் int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். intன்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் த டிவைசர் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis, int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. தென் இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ ஒரு இன்புட் கொடுக்கணும், நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நம்பர் ரீட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி டிவைசர் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும்.
இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான 2 இன்புட்டை ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பெர்ஃபார்ம் டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ நான் அந்த கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். Then we need to divide the two input numbers using expressions. So இப்போ நம்ம expressions யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை டிவைட் பண்ண போறோம். These two numbers are divided using the arithmetic division operator, that is forward slash, and the result is stored in the variable quotient. So நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு நம்பரை இப்போ டிவைட் பண்ண போறோம் arithmetic division operator forward slash யூஸ் பண்ணி. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை quotient அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிவைடண்ட் எடுத்துக்கிறேன். தென் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ், நான் ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் வேரியபிள் டிவைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் டிவைட் ஆகி இதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை நான் கோஷியன்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்மளோட ரிசல்ட் கால்குலேட் ஆகி கோஷியன்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஃபைனலா நம்ம இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் த கோஷியன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம parenthesis bracket யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி parenthesis bracket குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதுல டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் the entered number is அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள the entered number is அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் இதையே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், parenthesis யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நான் அவுட்புட்ல இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறேன். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் the entered number is அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் கமா யூஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஏங்கிற வேரியபிள்ல தான் ஃப்ளோட் வேல்யூ ரீட் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏங்கிற வேரியபிளை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கமான்னு யூஸ் பண்ணிட்டு ஏ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த entered number isங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அது கூட ஏல இருக்கிற வேல்யூ கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ the result of division is அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வேரியபிள் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக அந்த வேரியபிளை இந்த டெக்ஸ்ட் கூட கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்றேன். தென் வேரியபிள் நேம் கொடுக்கணும் கோஷியன்ட். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்டும் இந்த கோஷியன்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா the result of division is அப்படிங்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் கோஷியன்ட்ல இருக்கிற வேல்யூ 8ம் பிரிண்ட் ஆயிருக்கு. So that's all about the Python program to divide two numbers. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-ஐ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.